வெல்கம் டு அம்பியர்ஸ் அகாடமி. ஸோ ரீநீட் 2026 ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்மளோட ஸ்கோர் என்னன்னு தெரியும். நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது அந்த ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு எந்தெந்த மார்க்குக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் கிடைக்கும் அண்ட் அந்த காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதாங்க நம்மளோட ரிசல்ட் அனாலிசிஸ். இட் இஸ் பப்ளிஷ்டு பை நம்மளோட என்டிஏ. ஸோ என்டிஏ அவங்க வெப்சைட்ல இந்த டீட்டெயிலை கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 715. ஸோ 2 ஸ்டூடெண்ட் அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைன். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 700 ப்ளஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் 19 ஸ்டூடெண்ட் தான் 700 ப்ளஸ் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் தென் நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட் நமக்கு தெரியுது. 650 ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1390 1390 பேர் தான் 650 ப்ளஸ் எடுத்திருக்கிறாங்க. 600 ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 9815 தான் இருக்குது. ஸோ அப்போ 600 ப்ளஸ் நமக்கு ஆல் இண்டியா லெவலில் எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு 1000 அப்ராக்சிமேட்லி 11,000 ஸ்டூடெண்ட் தான் நமக்கு 600 ப்ளஸில் இருக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா 550 ப்ளஸ் 500 ப்ளஸ் 450 ப்ளஸ். ஸோ இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேட்டகரி. ஸோ நீங்கள் 550 ப்ளஸ் இருக்கிறீங்க அப்படின்னா நாம ஜென்ரல் கோட்டாவா இருந்தாலுமே தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு 550 ப்ளஸ் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா. அண்ட் தென் 500 ப்ளஸ் 450 ப்ளஸ் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கேட்டகரி. ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் வரும்போது ஓபிசிங்கிறத ஸ்பிளிட் பண்ணிடுவோம். பிசி பிசிஎம் எம்பிசின்னு ஸ்பிளிட் பண்ணுவோம். அண்ட் தென் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கேட்டகரி உங்களுக்கு 450 ப்ளஸ்ல இருந்து சீட் கிடைக்கும். இப்போ 500 ப்ளஸ் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த ஓபிசி கேட்டகரியில வர்றீங்க. தட் இஸ் பிசி பிசிஎம் அண்ட் தென் எம்பிசி இருக்குது அப்படின்னா இந்த 500 ப்ளஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ பிசி எம்பிசி அப்படின்னா 500 ப்ளஸ் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சான்சஸ் வரும். அண்ட் தென் 500க்கு கீழே போகும்போது நமக்கு என்ன ஆகும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படிங்கும்போது நமக்கு இது கிடைக்கும். ஸோ என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். சின்ஸ் நமக்கு டாப் ஸ்கோர் 600 ப்ளஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் இல்லை. ஓகே. ஸோ 650 ப்ளஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த கட் ஆஃப்ல பெரிய சேஞ்சஸ் இருக்காது. 5 to 10 மார்க் தான் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 92.5%, 7.5% அண்ட் பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு என்னென்ன கட் ஆஃப் இருக்கோ அப்படிங்கிறத நாம வீடியோவா போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் நமக்கு அந்த காலேஜில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன கட் ஆஃப்ல 5 to 10 மார்க்ஸ் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதை தாண்டி பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே. ஸோ இதுதான் இந்த ரிசல்ட் அனாலிசிஸ். எந்தெந்த பேண்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஃபைன். அண்ட் தென் பாஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 213 அண்ட் 177. 213 வந்து ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஜென்ரலுக்கும் 213 அண்ட் ஆல் அதர் ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே என்னது 177ங்கிறது பாஸ் மார்க். ஸோ இப்போ ஃபீஸ். ஸோ நம்மளோட மார்க் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என்னென்ன காலேஜில் நமக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடி போட்ட அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்கள் கட் ஆஃப்க்கு எந்த காலேஜஸில் நமக்கு சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 2 கவுன்சிலிங் இருக்குது. ஒன்று நம்ம தமிழ்நாடே கண்டக்ட் பண்ணுவாங்க, இன்னொன்று யார் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஆல் இண்டியா கவுன்சிலிங். ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் நம்ம பண்ணுறது 85% ஆஃப் சீட்டுக்கு இருக்கும். ஆல் இண்டியா கோட்டா எவ்வளோ போகும், 15%. இதுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்சிசி கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வந்தாலும் ஆல் இண்டியா கோட்டால சென்ட்ரல் கவர்மெண்டோட கவுன்சிலிங்ல வந்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 18,073 rupees தான். ஓகே. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து படிச்சீங்க அப்படின்னா நம்ம டிகிரியை முடிச்சுட்டு வர்றதுக்கு நமக்கு மேக்ஸிமம் 3 to 4 lakh தான் ஆகும். அதை தாண்டி செலவாகாது. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைச்சது அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் காலேஜில் இல்லை அப்படிங்கும்போது நம்ம பிரைவேட் காலேஜில் போனோம் அப்படின்னா மினிமம் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டால போனாலே உங்களுக்கு எவ்வளவு ஆகும், 40 lakhல இருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி போனோம் அப்படின்னா நமக்கு 1.5 crore வரைக்கும் செலவாகும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நான் செலவு பண்ண ரெடியா இல்லை. ஸோ நாம இன்னொரு வருஷம் உட்காந்து நான் படிச்சு நல்ல மார்க் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், கவர்மெண்ட் காலேஜில் கம்மியான செலவுல ஒரு குவாலிட்டியான டிகிரியோட வெளியே வர்றேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நம்ம ஆம்பியர் அகாடமி நீட்
27 ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் நம்ம லான்ச் பண்ணி போய்கிட்டு இருக்குது. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் வந்தீங்க அப்படின்னா 60,000, ஆன்லைனில் வந்தீங்க அப்படின்னா 35,000. ஓகே, ஸோ நம்மளோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் தரமான கல்வி, நியாயமான ஒரு கட்டணத்தில் தரமான கல்வி கொடுக்கணும். தட் இஸ் Ambience Academy is the place where quality meets affordability. That is our tagline. And இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாமினலான ஃபீஸ்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ரோக்ராமை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் 1 வீக் ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி நம்மளோட கோர்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 848-999-5544. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ கவர்மெண்ட் காலேஜ் போனோம் அப்படின்னா ஜஸ்ட் 18,000 நம்மளோட MBBS கோர்ஸே 3 to 4 lakhல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அப்படி இல்லாமல் மார்க் கொஞ்சம் கம்மியாகுது, ஐ எம் கோயிங் ஃபார் பிரைவேட் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட் காலேஜில் நமக்கு 3 டிஃப்ரெண்ட் காலேஜஸ் இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் அட்மிஷன் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் கோட்டா, பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா இருக்கும். ஸோ பிரைவேட் காலேஜ் அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நமக்கு டியூஷன் ஃபீஸ் 4.5 5.4 lakh வேரி ஆகும். ஸோ அது காலேஜ் அப்படின்னா 4.5, அது ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னா 5.4. ஓகே, அண்ட் தென் அதர் ஃபீஸ் உங்களுக்கு 4 to 5 lakh இருக்கும். அதர் ஃபீஸ் அப்படின்னா ஒன்று டிரான்ஸ்போர்ட் ஆர் ஹாஸ்டல் ஃபீஸ், அண்ட் தென் இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ், அப்படி அப்படின்னு எக்ஸெட்ரா ஒரு சில ஃபீஸஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ், அதர் ஃபீஸ் அண்ட் அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுக்கு 4 to 5 lakh வரும். ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால போய் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 to 11 lakh செலவாகும். அண்ட் டிகிரியை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு 42 to 50 lakh செலவாகும். இது எப்போ நீங்க கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணீங்கன்னா. ஸோ அதே இது நீங்க பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டால போறீங்க அப்படின்னா உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் பெர் இயர் 15 lakhல இருந்து 16.2 lakh இருக்கும். ஸோ அது காலேஜ் அப்படின்னா 15 lakh, ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னா அதுக்கு 16.2 lakh இருக்கும். அண்ட் தென் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் 4 to 5 lakh. அப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 20 to 22 lakh ஆகும். ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஆகிற செலவு 90 lakhல இருந்து 100 lakh ஆகும். ஸோ 90ல இருந்து 1 crore வரைக்கும் செலவாகும் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா. இப்போ அதே பிரைவேட் காலேஜில் NRI கோட்டால ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் 27 lakh. அண்ட் தென் ஆஸ் யூஸ்வல் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் 4 to 5 lakh. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 31ல இருந்து 32 lakh ஆகும். அண்ட் தென் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா 1.4ல இருந்து 1.6 crore நமக்கு செலவாகும். ஓகே, ஸோ இது எல்லாம் எங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜ். ஸோ இந்த பிரைவேட் காலேஜுக்கு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் யார் கண்டக்ட் பண்ணுவா? தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற கவுன்சிலிங் தான். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள பிரைவேட் காலேஜுக்கு நீங்க அந்த கவுன்சிலிங் தான் அப்ளை பண்ணணும். ஏற்கனவே அந்த அட்மிஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்க பண்ணலாம் அப்படின்னா அந்த கவுன்சிலிங்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அண்ட் தென் அதர் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் நமக்கு 2 டைப் ஆஃப் அட்மிஷன் இருக்குது. ஒன்று என்னது மேனேஜ்மெண்ட் கோட்டா, அனதர் ஒன்று என்னது NRI. ஸோ மேனேஜ்மெண்ட்ல போனீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ற யூனிவர்சிட்டியை வச்சு அதோட டியூஷன் ஃபீஸ் வேரி ஆகுது. 20ல இருந்து 27 lakh பெர் இயர் டியூஷன் ஃபீஸ் அண்ட் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் 5 lakh. ஸோ அப்போ 1 இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 25ல இருந்து 32 lakh நமக்கு செலவாகும். இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரணும், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில முடிக்கணும் அப்படின்னா 1.25ல இருந்து 1.5 crore செலவாகும். இதே இது நீங்க NRI கோட்டால வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டுமே 30 lakh அண்ட் தென் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் 5 lakh. ஸோ ஒரு வருஷத்துக்கு 35 lakh ஆகும். உங்களோட கோர்ஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஆகிற செலவு 1.6ல இருந்து 1.9 crore செலவாகும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் தி ஃபீஸ் டீடைல்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ நாம் இங்கே பார்க்கறது எல்லாமே இட் இஸ் அ அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ நீங்கள் இது தெரிஞ்சது அப்படின்னா எந்தெந்த காலேஜ் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட்லைன் மட்டும்தான். இது எக்ஸாக்ட் ஃபீஸ் கிடையாது. ஒவ்வொரு காலேஜ் என்ன ஆகும், அந்த ஃபீஸ் வேரி ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் தி பெஸ்ட்.